Hi everybody, I'm Kavita. காலையில் சின்மையும் தாசரதியும் ஒரு யூடியூப்பில் ஒரு லிங்க் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் தான் கமெண்ட் கொடுத்தேன். கொஞ்சம் தப்பாக நல்லா விட்டு கமெண்ட் கொடுத்தேன். வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ சென்னை, நான் தான் கமெண்ட் கொடுத்தேன். இதுக்கு என் கமெண்ட்டை மட்டும் தனியாக போஸ்ட் பண்ணி திருப்பி இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கீங்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்களா? இந்த கமெண்ட்டை கொடுத்தது எனக்கு நீ காலையிலே கொடுத்துருக்க. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும் அந்த கமெண்ட்டை நீ கொடுத்தது. நான் காலையில் ஒரு வேலைக்கு டப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு வீட்டு வேலை சமையல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியும் எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது. உனக்கு நீ என் கமெண்ட்டை படிக்கிறது தான் உன் வேலையா? வேறு வேலையே கிடையாது உன் குரூப்புக்கு. இதுதான் இப்போ மீட்டூன்னு சொல்லிட்டு மீட்டூவில் எல்லாரையும் அப்படியே கட்டி காப்பாற்றி அப்படியே தூக்கி உள்ளே போட்டேன். அடுத்து நீ வந்து டப்பிங் யூனியனில் குதிச்சிருக்க. நாங்களாம் அவனை தூக்கணும். 2 வருஷம் சந்தா கட்டலைன்னா யூ ஆப்வியஸ்லி ரூல் பிரகாரம் 2 வருஷம் சந்தா கட்டலைன்னா யூ ஹேவ் டு கெட் அவுட். அதனால சொந்த காசில் சூனி வச்சுட்ட கதையா நீயே வெளியே போயிட்ட. நாங்கள் தூக்குன மாதிரி எதுக்கு எங்கள் மேலே கோபத்தை காட்டுற? நீயா உன்னை தூக்கிக்கிட்ட. உனக்கு வந்து ஓட்டு உரிமை இல்லை அப்படின்னும் போதே யூ ஆர் அவுட். வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ? நான் தான் கமெண்ட் கொடுத்தேன். இது எதுக்கு ராதா ரவி ஆளுங்க அப்படி பேசுவாங்க? ஜென்ரல் செக்ரட்டரி ஆளுங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி வண்டர்ஃபுல் ஜென்டில்மேனுடைய சிஸ்டர் தான் நான். யூ வாண்ட் நோ மை டேட்ஸ் நேம், மை மாம்ஸ் நேம்? வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ? என் உற்றார் உறவினர் எல்லாருமே தெரியணுமா உனக்கு? என் கரிக்குலம் வீட்டை எடுத்து படிச்சுப்பாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியும். உனக்கு கவிதா யாருன்னு முதல்ல தெரியாது. மீட்டூவில் எதிர்த்து குரல் கொடுக்குற வரைக்கும் கவிதா யாருன்னு தெரியாதுல்ல உனக்கு. இப்போ தானே தாசரதி இந்த ஜால்ரா உனக்கு உன் கூட உட்காந்து பேசிட்டேன். அது தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வா நான் தான் கமெண்ட் கொடுத்தேன். வேறு என்ன தெரியணும்? ஒரு லைவ் ஷோவில் வா. லைவ் ஷோவில் யாராவது உன்னுடைய குரூப்பை இன்டர்வியூ எடுக்க சொல்லு. நான் கேட்குற கேள்விக்கெலாம் உன்னால் பதில் சொல்ல முடியுதா பாரு. தேவையில்லாமல் டப்பிங் யூனியன் என்னையா பண்ணுச்சு? சோறு போடுறது டப்பிங் யூனியன். நம்ம இன்னைக்கு நல்ல வளமாக சோறு திங்கிறது அந்த டப்பிங் யூனியன். அந்த டப்பிங் யூனியனை பற்றி தப்பாக பேசினா யாருக்கு வேணா கோவம் வரத்தான் செய்யும். மற்ற அத்தனை ஆர்டிஸ்ட்டும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னம்மா உன் வீட்டில் வேலையே கிடையாது? உன் புருஷன் எதுவும் கேட்க மாட்டானா? உங்கள் அப்பா அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்களா? உனக்கு எப்போ பாரு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு அதை விட்டு இந்த முதல்ல நீ இங்கிலீஷில் எதுக்கு நீ பேட்டி கொடுக்குற? Why can't you do it in Tamil? எதுக்கு இங்கிலீஷில் பேட்டி கொடுக்குற? உன்னுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எல்லாருக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் தான் தெரியும். அதனால தானே நீ அந்த பேட்டி கொடுக்குற. யூ டூயிங் அண்டர் கிரவுண்ட் ஜாப். யூ திங்க் வி டோன்ட் நோ எனிதிங்? ஏன் நீ தமிழில் கொடுக்க மாட்டேன்ற? நீ என்ன லெதர் ஜாக்கெட் போட்டால் உனக்கு இங்கிலீஷ் தான் வருமா? What nonsense is this? Don't try to cheat the public. Chinmay, Dasarathi. ஐயோ தாசரதிலாம் ஒரு ஆளே கிடையாது. Don't try to cheat the public. Chinmay, you're an educated girl, educated women, and you're a great singer. அப்படிதான் உனக்கு தெரியும். நீயா ஏன் உன்னையே அசிங்கப்படுத்திக்கிற? நீயா ஏன் உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? என்ன நீனு இப்போ டபிள்யூலேருந்து வெளியே போயிட்டுன்னு வருத்தப்படுறியா? சொல்லு. ஒரு அப்பாலஜைஸ் லெட்டர் எழுதி கொடு. சாரை பற்றி தப்பாக பேசிட்டேன், தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டேன், இந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசிட்டேன், யூனியனை பற்றி தப்பாக பேசிட்டேன், லெட்டர் எழுதி கொடு. நான் பேசினேன் செக்ரட்டரி கிட்ட, நான் பேசினேன் ராதரவி சார் கிட்ட. சார் பாவம் சார், அந்த பொண்ணு நம்ம யூனியனை விட்டு வெளியே போயிட்டா, நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கா, யூனியனை விட்டு வெளியே போயிட்டான்னு வருத்தப்பட்டு இருக்கா. தயவுசெய்து அப்பாலஜைஸ் லெட்டர் ஏற்றுக்கோங்க சார் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அவர் டவுன் டு அர்த் பர்சன். நீ ரெக்வஸ்ட் பண்ணாலே உன்னை சேர்த்துப்பாரு. சும்மா ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் நீ வந்து தப்பா மீட்டு பிரச்சனையெல்லாம் உருவாக்கினேன்னா என்னம்மா ஊர் உலகத்தில் நீ ஒருத்தி தான் பொம்பளையா? மற்றவங்க யாருக்குமே குடும்பம் கிடையாது, எல்லாருக்குமே வீடு வாசல் இல்லை. நீ ஒருத்தி தான் பொம்பளையா? உன்னைய அவன் கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கும் அவன் கூப்பிடுறதுக்கும். அந்த காலத்தில் டிஸ்கோ சாந்தி, அனுராதா, சிலுக்குன்னு எத்தனை ஐட்டம் டான்சர்ஸ் இருந்தாங்க. 2 பீஸ் போட்டுட்டு ஆடினாங்க. அவங்கள எத்தனை பேர் கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க? எத்தனை பேர் கூப்பிட்டுருப்பாங்க? இன்னைக்கு அந்த மாதிரி வந்து ஐட்டம் டான்சர்ஸ் கிடையாது. ஹீரோயின்ஸே கிட்டத்தட்ட அந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயின்ஸே கொஞ்சம் நல்ல கிளாமர் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி டான்சஸ் கிடையாது. அன்னைக்கு மீடியா இருந்ததுனால அப்படி ஆகலை, எனக்கு மீடியா இருக்கிறதுனால இப்படி ஆயிடுதா? உன் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் மீடியாவை கூப்பிட்டு நீ எழுப்பியா? உன் கல்யாணத்துக்கு மீடியாவை கூப்பிட்டியா? என்ன வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு நோ? எதுக்கு என்னுடைய குறிப்பிட்ட என் லிங்க்ல இருந்து? நான் தான் சொல்லுவேன், என் லிங்க்ல இருந்து தானே நான் போஸ்ட் பண்ணேன். மறைமுகமாக ஒன்று மாதிரி திருட்டுத்தனமாக அண்டர் கிரவுண்ட் வேலையை பார்க்குறேன் நான். என் லிங்க்ல இருந்து தானே ஐ ஃபயர்ட் யூ. அது எதுக்கு நீ வந்து என் செக்ரட்டரி? நீ வேற யாரெல்லாம் இழுக்கணும்? Who else you want to know? Come on, ask me. You cracked women. You don't have any other work. உன் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ உனக்கு வேலை இல்லைன்றதுக்காக ஊரில் இருக்கிறவங்கலாம் பிரச்சனை எல்லாருமே மாயம் மூட்டு பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்காத. எல்லாம் பப்ளிக் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன். மைண்டில் வச்சுக்கோ. பப்ளிக் has started asking you. Read the comments.
பப்ளிக் கேட்டுச்சுன்னா முதல்ல நீ அந்த தாசரதியை கூப்பிட்டு நீ வந்து ஒழுங்காக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்து பேட்டி கொடுத்துருக்கணும். அந்த ஆளுக்கு இங்கிலீஷும் தெரியல, தமிழும் பேச மாட்டேங்கிறாரு. இப்போ நான் கூட தான் டப்பிங் பேசியிருக்கேன், எத்தனையோ ஆட்ஸு, எத்தனையோ சீரியல்ஸு, எவ்வளோ பேசியிருக்கேன். ஆனால் வந்து நான் இப்போ லைவாக தானே பேசிகிட்டு இருக்கேன். அவர் டப்பிங் தானே பேசினாரு, அவர் லைவாகவே பேசலையே. 2 பேப்பரை காமிச்சேன், 2 பேப்பரை கேமரா முன்னாடி காமிச்சா எல்லாம் தெரிஞ்சிருமா அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்ட்டு? ரூல் படிக்கிறியா நீ? எத்தனை வருஷமாக நீ வந்து டப்பிங் யூனியனில் இருக்கிற, ரூல் படிக்கிற? முதல்ல இந்த பொண்ணு கேட்டது அது உரிமையை பற்றி, அந்த ஆள் பேசினது அவர் உரிமையை பற்றி. கடைசியில் அவருக்கு ஜூம் போய் அவர் வந்து என்ன பேசினாலும் அவருக்கே தெரியாமல் அது க்ளோஸ் ஆகிடுச்சு. கடைசியில் இந்த பொண்ணு மறந்தே போயிட்டாங்க இன்டர்வியூ எடுத்தவங்க. என்னம்மா நடக்குது? என்ன என்ன வாங்கல, ஒரு லைவ் ஷோவில் வாங்கல. எத்தனை டப்பிங் ஆர்டிஸ்ட்டு கூட்டிகிட்டு வரணும்? நான் கூட்டிகிட்டு வரேன். ஒரு இப்போ ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வீணாக தகராறு பண்ணணுன்ட்டு நீங்கள் ஆள் ஏவி விட்டு தகராறு பண்ண, இந்த தகராறு பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் வி வேர் சேஃப்டி. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாமே, நாங்கள் சேஃப்டியாக இருந்துக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் தகராறு பண்ணீங்க, அந்த சேஃப்டியாக இருந்தும் தகராறு தான் பண்ணீங்க. என்ன ஒரு நான் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் பார்த்தேன், ஒரு தேனம்பரத்துலேருந்து ஒரு அம்மா காலு மூட்டு வலி, அந்த அம்மாவுக்கு மூட்டு வலி, அப்படி உட்காந்துக்கிட்டு எழுந்திரிக்க முடியல. ஆனால் அந்த அம்மா யாரடா அதை ராதாரவியை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எவன்டாவன் அடிக்க வராங்க. அந்த அம்மாவுக்கு இருக்கிறோம் 50 வயசு. இதுக்கு மேலே வேற என்ன ப்ளஸ் ராதாரவி சருக்கு வேணும்? நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு சும்மா கொளுத்தி போட்டு ராதாரவி என்னையா தெரியணும் உங்களுக்கு ராதாரவி பற்றி? இப்போ அடுத்து ஜென்ரல் செக்ரட்டரி எழுக்கிறீங்களா நான் யாருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு? கிராக் பர்சனாலிட்டிஸ், உங்களுக்குலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாமல் உங்கள் ஒர்க்கை பாருங்கம்மா, எதுக்குமா தேவையில்லாமல் இதுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை பாருங்கம்மா. இதுங்க சும்மா வேலையை எடுத்து போய் அதெல்லாம் வந்து வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல் பேச்சு கேட்கறது கிடையாது, பெரியவங்க பேச்செல்லாம் கேட்கறது கிடையாது. அதனால வெளியே வந்துட்டு சும்மா தாந்தோட்டி தனமாக ஏதாவது ஒன்று பேசிகிட்டே தெரியுறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மான்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீ என் கமெண்ட்டை போட்டல, அதனால தான் உனக்கு பதில் சொன்னேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் உன்னை மீ2 பிரச்சனையில் வார்ன் பண்ணேன். மீ2னா உனக்கு என்னன்னு தெரியல, அதனால உன்னை வார்ன் பண்ணேன். தேவையில்லாமல் டப்பிங் யூனியனை பற்றி பேசாதன்னு சொல்லி வார்ன் பண்ணேன். இப்போவும் அதே தான் சொல்கிறேன், தேவையில்லாமல் என்ன வம்பு கழிக்காது. யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், மைண்ட் தட். என்னுடைய கமெண்ட்டை மட்டும் பர்டிகுலராக போஸ்ட் பண்ணி எதுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் உண்டு பண்ணிகிட்ருக்கேன்? உனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ரைட், ஓகே. கமெண்ட்டு உங்களுடைய இன்டர்வியூவை பார்த்தேன், நான் என் லிங்க்லேருந்து நான் தான் கமெண்ட் போட்டேன். நான் கேப்டன் சொல்கிற மாதிரி தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. இன்னும் இன்டர்வியூ பார்த்தோன்னே கடுப்பான காரி தூக்குற மாதிரி கமெண்ட் போட்டேன். என்ன பண்ணணும் அதுக்கு? இதில் இப்போ என் கமெண்ட்டை நீ போட்டுட்டு என்ன சாதிச்சுட்ட? எத்தனை லைக்ஸ் வாங்கிக்கிட்ட? மீடியாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணாத சின்மை பாவம். அந்த தாசரதி வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? இன்னும் யாரெல்லாம் தேட போகிறேன்? நீ எத்தனை பேர் உங்க கூட வந்து உட்கார போகிறாங்க? எத்தனை இன்டர்வியூஸ் கொடுக்க போகிறேன்னு I'll wait and see. பப்ளிக் வியூவர்ஸ், நம்ம நாட்டில் நிறைய ஆழமான விஷயங்கள், மன உளைச்சலான விஷயங்கள், சாதிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுங்க வேலையை எடுத்து போய் இந்த மென்டல் கேஸுங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உலகம் திறந்து கிடைக்கிறது, அதில் பறந்து வாழலாம். பாய். We will rock as always.